தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் உணவின் தரம் சரியில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள உணவகத்திற்கு எழும்பூரைச் சேர்ந்த தம்பதியினர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது பிரியாணி ஆர்டர் செய்த நிலையில் பிரியாணியின் தரம் சரியில்லை எனவும் தண்ணீர் விட்டது போல் உள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தனர். அப்போது ஹோட்டல் நிர்வாகத்தினர் சரியான பதிலளிக்காததால் கடும் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தம்பதியினர் போலீசில் புகார் தெரிவித்தும் யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த நேமுக்காகவே வந்து சாப்பிடுவோம். ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்குன்னு நம்பிக்கை தான் வந்து சாப்பிட்டோம். பட் சுத்தமாக நல்லா இல்லை, தண்ணி விட்ட மாதிரி இருக்குது ரைஸு. ஸோ நல்லா இல்லை. ஃபுட் கார்ப்பரேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார். காமிச்சோம் அவங்கள வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா தானே மேடம் இருக்குன்றாங்க. அதுக்கு மேலே நாங்கள் சொன்னோம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சார், சூடாக கூட இல்லை சார், ஜஸ்ட்டு மைல்டாக சூட் பண்ணியிருக்காங்க. அது சூடாகவே இல்லை சுத்தமாக. பிரியாணி கொடுத்தாங்க, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்குது, டேஸ்ட்டே இல்லை சார், என்ன இப்படி இருக்குது பிரியாணின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அவங்க 2 பிரியாணி ஆர்டர் பண்ணதுக்கு 1 பிரியாணி மைனஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். பட் நாங்கள் பே பண்ணிட்டோம் பில்லு. பட் ஸ்டில் ஃபுட் கார்ப்பரேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி மற்றவங்க யாரும் ஏமாந்துக்கூடாது, அதுதான் மெயின் எய்ம் சார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் உணவின் தரம் சரியில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள உணவகத்திற்கு எழும்பூரைச் சேர்ந்த தம்பதியினர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது பிரியாணி ஆர்டர் செய்த நிலையில் பிரியாணியின் தரம் சரியில்லை எனவும் தண்ணீர் விட்டது போல் உள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தனர். அப்போது ஹோட்டல் நிர்வாகத்தினர் சரியான பதிலளிக்காததால் கடும் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தம்பதியினர் போலீசில் புகார் தெரிவித்தும் யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த நேமுக்காகவே வந்து சாப்பிடுவோம். ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்குன்னு நம்பிக்கை தான் வந்து சாப்பிட்டோம். பட் சுத்தமாக நல்லா இல்லை, தண்ணி விட்ட மாதிரி இருக்குது ரைஸு. ஸோ நல்லா இல்லை. ஃபுட் கார்ப்பரேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார். காமிச்சோம் அவங்கள வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா தானே மேடம் இருக்குன்றாங்க. அதுக்கு மேலே நாங்கள் சொன்னோம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சார், சூடாக கூட இல்லை சார், ஜஸ்ட்டு மைல்டாக சூட் பண்ணியிருக்காங்க. அது சூடாகவே இல்லை சுத்தமாக. பிரியாணி கொடுத்தாங்க, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்குது, டேஸ்ட்டே இல்லை சார், என்ன இப்படி இருக்குது பிரியாணின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அவங்க 2 பிரியாணி ஆர்டர் பண்ணதுக்கு 1 பிரியாணி மைனஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். பட் நாங்கள் பே பண்ணிட்டோம் பில்லு. பட் ஸ்டில் ஃபுட் கார்ப்பரேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி மற்றவங்க யாரும் ஏமாந்துக்கூடாது, அதுதான் மெயின் எய்ம் சார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.